வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சாய் சூப்பர் எடிட்ஸ் அண்ட் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம த பேலன்ஸ் லாக் ஆஃப் பிளாக் ஃப்ரூட்ஸ், அதான் அந்த இப்போ என்ன பிவிபி பேலன்ஸ் அதுமாதிரி எதோ சொன்னாங்கள்ல, அதுதான் நம்ம என்னதுன்னெலாம் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம போயிட்டு என்னெல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க கேமுக்குள்ளே பார்க்க போகிறதில்ல, இதிலே போட்டிருக்காங்க, இதை சொன்னாங்க, போய் பார்க்கலாம். ஓகே ஓகே வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே த சம்மர் பிவிபி பேட்ச் நோட்ஸ். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து அவங்க நிறைய ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கிட்சுனேவை வந்து நர்ஃப் பண்ணிட்டாங்க போல், டார்க்கை வந்து பஃப் பண்ணியிருக்காங்க, லைட்னிங்கை வந்து நர்ஃப் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து கிராவிட்டின்னு நினைக்கிறேன் இதை வந்து பஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஷார்க்மேன் கராத்தே டார்க் டெத் ஸ்டெப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பஃப் பண்ணியிருக்காங்க, அதிகமாக இன்னும் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது ட்ராகன் டெலானையும் அதுக்கப்புறம் வந்து பேர் என்ன சாங்கியனாட்டையும் வந்து நர்ஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்தையும் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, கால்குலேட்டிங். ஏய் வாட் த ஹெல், என்ன கைஸ் யார் கைஸ் இவங்களாம் அட்மின்ஸா? ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த பேலன்ஸ் சேஞ்சஸ். ஓகே இங்கேயே கொடுத்துருக்காங்க போல், டார்க் பிளேட், அதுக்கப்புறம் ட்ராகன் ஹைப்ரிட் ஃபார்மு, ஈகிள், ஃபீண்டு, ஃப்ளேமு, கேஸு, கோஸ்ட்டு, கன்னி அமௌண்ட்ஸுக்கெலாம் வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க போல். அதுக்கப்புறம் ஐஸ் இன்ஸ்டிங்க்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பஃப் பண்ணியிருக்காங்களா? இன்ஸ்டிங்க்ட்டு, கபூச்சா, அதுக்கப்புறம் மேமூத்து, ஃபீனிக்ஸு, போல்வீட்டு, குவாக்கு, சாண்டு, ஷார்க்மேன் கராத்தே, ஸ்பைடரு, டைகரு, ட்வின் ஹூக்கு, வெனாம்பவு, வேர்வல்ஃபு, எட்டிக்கெலாம் வந்து பஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ராகன் டலானு, எம்பரியன் கிச்சனு, கோல்ட் V4 சூப்பர் கேர்ள் V4 வந்து இது பண்ணிட்டாங்க. என்னடா சூப்பர்னா, ஆமாம் நான் வந்து சைபார்க் தான் வச்சுருக்கேன், ஸோ பிரச்சனை இல்லை. கோல்ட் V4 கிச்சனு, லைட்னிங், சாங்கிய நாட்டு, ஸ்கல் கிட்டார், யாமாலாம் இது பண்ணியிருக்கேன். ஏன் தெரியுமா இப்போ இதெல்லாம் ஏன் வந்து நர்வ் பண்ணியிருக்காங்கன்னா, இது எல்லாமே வந்து பயங்கரமாக மோஸ்ட்லி வந்து இது எல்லாத்தையுமே பிவிபிக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதனால இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க நிறைய, பட் இது அளவுக்கு இல்லை. ஸோ அதனால வந்து மேபி நர்வ் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது, தெரியல. அட்ஜஸ்ட்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். அட்ஜஸ்ட்னா வந்து இப்போ அதில் இருக்கிற பல விஷயங்கள்லாம் வந்து லைட்டாக மாற்றிருப்பாங்க. இந்த கண்ட்ரோலில் மாற்றிருக்காங்க போல், டைமண்ட் பெயின், ஷார்க் V4 மாற்றிருக்காங்க, டிடிகேல மாற்றிருக்காங்க. ஓகே, கண்ட்ரோலில் வந்து கூல் டவுன் இன்க்ரீஸ் பை 4 seconds, ஹிட் பாக்ஸ் சைஸ் இன்க்ரீஸ்டு பை 10 seconds, 10% எக்ஸ். அதுக்கப்புறம் சீக்கு வந்து கூல் டவுன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க போகிற 4 secondsக்கு. அதுக்கப்புறம் என் லேக் இன்க்ரீஸ்ன்னு ஏதோ பண்ணியிருக்காங்க ஹிட்டிங் அண்ட் எனிமிக்கு. M1க்கு வந்து டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, கூல் டவுனும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என் லேக் இன்க்ரீஸு அதுமாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டார்க் வந்து நோ லாங்கர் செல்ஃப் ஸ்டன் பண்ணாது போல், நம்ம அது மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவங்க ரீவர்க் கொண்டு வரதுக்கு பதில் எல்லாத்தையும் பஃப் பண்ணி விட்டாங்க போல கைஸ். இப்போ டார்க்கெலாம் வந்து ரீவர்க் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி பஃப் பண்ணிட்டாங்க. ஸோ டார்க்கு வராது, டைமண்டுக்கெலாம் இப்போதைக்கு மோஸ்ட்லி எதுக்கும் ரீவர்க் வர. ஹைப்ரிடுக்கு வந்து நான் பிரேக்ஸ் இன்ஸ்டிங்க்டான். ஓகே, ஈகிள் எம்பரியனுக்கு வந்து நர்ஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நோ லாங்கர் பிரேக்கிங். நம்ம இது நர்ஃப் மட்டும் பார்க்கலாம் கைஸ். ஓகேவா, நம்ம இது என்னது நோ லாங்கர் பிரேக்ஸ் இன்ஸ்டிங்க்ட்டு டேமேஜ் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஹோல்டு பண்ணால். இதுக்காக வந்து எம்பரியன் கிச்சனையும் சரி நார்மல் கிச்சனையும் சரி இது பண்ணது போல், இன்ஸ்டிங்க்ட் பிரேக் பண்ணது போல். அதுக்கப்புறம் வந்து விமூவோட ஹிட் பாக்ஸ் சைஸை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பெசசிவ் லாஸ்ட் டேங்க் கீப்ஸ் த யூசர் இன் காம்பேட் வைல் ஆக்டிவ், ஹெல்த் ரீசெட்ஸ் மேக்ஸிமம் அண்ட் ட்ரெயின்ஸ் டூ புரியல, நீங்கள் அப்புறமா படித்து பார்த்துக்கோங்க, எனக்கு அதுக்காக இதெல்லாம் படிக்கிறதுக்கு. ஓகே, அது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த ஹிட் பாக்ஸ் சைஸ் சம்திங் இது மாதிரி சொல்கிறாங்க, என்பிசியோட இது நாட் கவுண்ட் மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் படித்து பாருங்கள் அதெல்லாம் மட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கப்புறம் இது டெத் ஸ்டெப்புக்கு வேணாம், சாங்கியனாட்டுக்கு சி ரேஞ்ச் அந்த இது இருக்குல்ல, நம்ம ஒரு பிடிச்சி இழுத்து ஒரு பால் மாதிரி வரும்ல, அது வந்து ஹிட் பாக்ஸ் சைஸ் ரேஞ்ச் 15%, ஹிட் பாக்ஸ் சைஸையும் 10% வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது பிரச்சனை இல்லை, லைஃப் ஸ்டைல் எதுவும் பண்ணல, அது வரைக்கும் ஓகே தான். ட்ராகன் ஹார்ட்டை வந்து ஜெட்மோ இன்ஸ்டிங் ட்ரெயின் டிக்ரீஸ் பை 50% ஃபார் த இன்ஷியல் ஹிட்ஸ். ஓகே நெக்ஸ்ட் வந்து யாமா நோ லாங்கர் பிரேக்ஸ் இன்ஸ்டிங்க்டை பிரேக் பண்ணது, ஒன்லி ட்ரெயின்ஸ் இன்ஸ்டிங்க்ட் while the target remains in the ட்ரெயின்ஸ் இன்ஸ்டிங்க்ட்னா என்ன, அதை குறைக்க வைக்குமா? அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் மூமெண்ட் பக் அப்யூஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க போல். மூமெண்ட் பக்கை வந்து அப்யூஸ் வந்து ஏதோ சம்திங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல்.
அதுக்கப்புறம் வந்து ஹிட் பாக்ஸ் சைஸ் டிக்ரீஸ்டு பை 15%. ஓகே. அதுக்கப்புறம் கால் V4 வந்து ஃபஸ்ட்டு கியர் லைஃப் ஸ்டீல் இன்க்ரீஸ் ஃப்ரம் ஓகே டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க 27 to 20%. செகண்ட் வந்து 37 to 30%. க்ரோஸ் நவ் ட்ரெயின் இன்ஸ்டிங்க்ட் ஓகே ஓகே குறைக்குமா ஓகே நவ். அதுக்கப்புறம் டேமேஜ் டேமேஜ் இன்க்ரீஸ் பை 10%. ஓகே. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்னா இதில் சம்திங் ஏதோ கூல் டவுன் இன்க்ரீஸ் அது மாதிரி பண்ணியிருக்காங்க போல். அதுக்கப்புறம் கன்னுக்கு வந்து ஆட்டோ எம்ஐ சம்திங் ஏதோ பண்ணோன்னு சொல்கிறாங்க. எய்ம் அசிஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? அவ்வளோதானா? டாஜ் கொஞ்சம் ஸ்பீடாக சம்திங் ஏதோ சொல்கிறாங்க. நம்ம இது பேட்ச் ஃப்ரம் டேகன் டெனான் டைமண்ட். ஓகே ஓகே. பேட்ச் எக்ஸ்ப்ளோர்ட்டு அலவுட் சம் பிளேஸ் டு இன்ஃபோ. ஓகே. ஃப்ளாஷ் ஸ்டெப்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த கன்று மட்டும் பார்ப்போம். ஓகே. ஓகே கைஸ் வந்துட்டோம். நான் அதுக்கப்புறம் வந்து டோ ஃப்ரூட்டை வந்து மாஸ்டரி பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே வந்து எதெல்லாம் மாஸ்டரி பண்ணுறோன்னா அது அப்படியே ஏற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும். நல்லா இருக்கு ஆக்சுவலி டோ ஃப்ரூட் எனக்கு பிடிச்சிருக்கு கொஞ்சம். இப்போ இது ஆன் பண்ணால் இது வருமா? ஓகே. நான் உடனே போயிட்டு இதுக்கு போய் பார்க்க இங்கேயே பண்ணுவோமா? என்கிட்ட இந்த கன் இருக்குது. அப்படியே வந்து நம்ம கபூச்சாக்கு என்ன பண்ணியிருக்காங்க? என்னது? ஏய் எதுவுமே ஆகலையே, என்ன பண்ணுறான்? என்னது இது எனக்கு புரியல. இது என்னதுன்னு நம்ம கபூச்சாக்கு என்ன பார்க்கலாம். கபூச்சாக்கு நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு. கபூச்சாக்கு என்ன இது பண்ணியிருக்காங்க இங்கே? கபூச்சாக்கு நோ ப்ளீஸ். ஐயோ இதுவா? என்கிட்ட அந்த பவர்ஸ் ரெண்டுமே இல்லை. நான் இதை வந்து மாஸ்டரே பண்ணல. ஆட்டையும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்றுமே தெரியல எனக்கு. உங்களுக்கு என்னாச்சும் தெரியுதா? எனக்கு ஒன்றுமே தெரியலையா. ஆட்டையும் மாதிரி எது என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு? இருங்க போங்கடான்னு சரி போமா. ஆட்டையும் மாதிரி சம்திங் இதை பண்ணோன்னு சொன்னாங்க. கன்னோட M1 எங்கே இருக்கு? கன்ஸ் M1 ஆல் கன் M1 அட்டாக்ஸ் நவ் ஹாவ் எய்ம் அசிஸ்டா. இல்லை புரியலையே. எய்ம் அசிஸ்ட்னா ஒன்றுமே இல்லையே. என்ன இருக்குது? நார்மலாக தான் இருக்குது. எப்போவுமே இது மாதிரி தான் கைஸ் இருக்கும். எப்போவுமே இப்படிதான் இருக்கும். எய்ம் அசிஸ்ட்னா இப்போ ஆட்டோ எய்ம் மாதிரி பண்ணுமா? இருங்க இல்லை இப்போ மூவ் பண்ணானா கூட அவனுக்கு எதாவது டேமேஜ் ஆகுமான்னு? அதனால ஒன்றும் இல்லை கைஸ். என்ன சொல்கிறானுங்கன்னே தெரியல. ஓகே கைஸ் அவ்வளோதான். மோஸ்ட்லி நீங்கள் இது நல்லா படித்து பார்த்துட்டு உங்களுக்கு என்னாச்சும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். ஓகே கைஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களது எப்படி இருக்கு? உங்கள் சைஸ் கேமிங். பை கைஸ்.